ஒரு பச்சிளம் குழந்தைக்கு தன்னுடைய தாயின் பால் தான் மிக சிறந்த ஆகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாய்ப்பாலை கிராமங்களில் பல வியாதிகளுக்கும் இந்த தாய்ப்பாலை மருந்தாக கொடுப்பாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் கண் சிவந்துட்டா கூட தாய்ப்பாலை அந்த கண்ணில் விடுங்க, கண் சிகப்பாக இருக்கிறதெல்லாம் மறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வைத்தியங்கள் தாய்ப்பாலில் சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போது சமீப காலமாக தாய்ப்பாலில் பிரபலமான ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாய்ப்பால் மூலமாக நகையை செய்கிறாங்க, ஜுவல்ஸ். இந்த நகையை செய்கிறவங்க அவங்களுடைய பெயர் மஞ்சு. இவங்க தாய்மார்களிடத்துல இருந்து 10 மில்லி அளவு தாய்ப்பாலை அனுப்பி தர சொல்கிறாங்க. அந்த தாய்ப்பால் அவங்க இடத்துல வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அதில் ப்ரிசர்வேட்டிவ் என்ற ஒரு வேதி பொருளை அவங்க அந்த தாய்ப்பாலில் சேர்த்து அந்த துகள் மூலமாக தங்க நகையோட அந்த தாய்ப்பாலையும் கலந்து அந்த தங்க நகைகளை அவங்க உருவாக்குறாங்க. இதே போல் வெள்ளி நகைகள்லேயும் தாய்ப்பாலை அந்த ப்ரிசர்வேட்டிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சில வேதி பொருட்களோட கலந்து தாய்ப்பால் நகை அப்படிங்கிற நகையை உருவாக்குறாங்க. இது இன்றைக்கி இளம் தாய்மார்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப பிரபலமடைஞ்சிருக்கு. தாய்மார்கள் என்ன மாடலில் நகைகள் கேட்குறாங்களோ, கம்பலாக இருக்கட்டும், மோதிரமாக இருக்கட்டும், என்ன நகை என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறத அனுப்பி கொடுத்துட்டா அவங்க மஞ்சுங்கிறவங்க அந்த தாய்ப்பாலில் நகையை செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்கு அவங்க 1 மாத காலம் அவகாசத்தை அவங்க கேட்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா, தாய்ப்பாலை இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து 1 மாதம் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆகும் அந்த நகையை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சொல்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 200 ஃபோன் கால்ஸ் வருது. நான் கிட்டத்தட்ட 200 பேருக்கு நான் ஆர்டர் கொடுக்குறவங்கள்ட்ட நான் ரிட்டன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நகையை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட இருந்து நகையை பெற்றுக்கொள்கிறதுக்கு தாய்மார்களுக்கு 1 மாத காலம் பொறுமை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தாய்ப்பாலுடைய நகை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அந்த தொப்புள் கொடி அப்படின்னு சொல்கிற அந்த தொப்புள் கொடியிலிருந்து கூட அவங்க நகைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இது இன்றைக்கி தாய்மார்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்குது. அவங்க என்ன டிசைன் என்ன மாடல் எப்படி வேண்டியப்பட்டது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தாய்ப்பால் நகையை கொடுக்குறாங்க. தாய்ப்பால் ஆகச்சிறந்த உணவாக இருக்குது, குழந்தைகளுக்கு ஆகச்சிறந்த மருந்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நகைகளையும் தாய்ப்பால் நகை அப்படிங்கிற நகையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மஞ்சு.